ஹலோ யூஎஸ். அதாவது என்னன்னா, ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் இருக்கார்ல, அவர் ஜாஸ் படத்தை எடுத்ததுக்கு அப்புறமா ஹாலிவுட்ல நிறைய படங்கள் வந்துச்சு அதை இன்ஸ்பயர் பண்ணி. ஸோ நிறைய படங்கள் வெற்றி அடைஞ்சிச்சு கமர்ஷியலா. ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு ஜுராசிக் பார்க் ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்தாரு. ஸோ அந்த பிரான்சைஸ் தொடக்க புள்ளி போட்டவர் அவர் தான். ஸோ அதை ஃபாலோ பண்ணி நிறைய படங்கள் வந்துச்சு, உலகத்துல நிறைய வசூல் அள்ளி கூச்சிச்சு. அதுல ஒரு சில படங்கள் ஓடல. இப்போ லாஸ்டா வந்த ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த் கூட வந்துட்டு ஒரு ஆவரேஜான மூவி அப்படின்னு தான் சொல்லலாம். பட் வந்து டெக்னிக்கலி ஒரு பெஸ்ட் மூவி தான், விசுவலா நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த படமே கிட்டத்தட்ட வந்துட்டு 180 மில்லியன் அதோட பட்ஜெட் US டாலர்ஸ். ஸோ அந்த ரேஞ்சுக்கு ஒரு படத்தை எடுத்துட்டு ஸோ இப்போ வந்துட்டு அதுல இருந்து பிரான்சைஸ் அவுட் ஆஃப் ஒரு பேஸ்ட் ஆன் த நாவல், அதாவது வியட்நாம் வார பத்தின ஒரு புக் இருக்கு, ஒரு நாவல். ஸோ அந்த புக்கில் உள்ள அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை எடுத்து பண்ணியிருக்காங்க ஃபீச்சர் ஃபில்மா. அதுல வந்துட்டு அந்த டைனோசர் ஆக்ஷன்ஸ் எல்லாம் கலந்து ஸோ அதை வந்து டைனோசர்ஸை கொண்டு போய் அங்க செட் அவுட் பண்ணி, அதாவது வியட்நாம் வார் நடக்கிற இடத்துல ஸோ இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 7 to 10 மில்லியனுக்கு உள்ளதான். ஸோ அதனால நான் என்ன நினைச்சேன்னா, ஒருவேளை வந்துட்டு இதுல ரொம்ப லோ பட்ஜெட்ல இருக்கிறதுனால ஸோ அந்த டைனோசரஸ் அப்படின்ற அந்த விஷயத்த, அந்த ஒரு பிரம்மாண்டமான ஸ்பீசியஸை இவங்க வந்துட்டு விஷுவலா காமிக்கும் போது அதை ஒன்லி வந்து ஒரு ட்ரீஸுக்குள்ள மறைஞ்சுக்கிட்டோ இல்ல ஒரு அந்த டார்க் ஏரியாஸ்ல ஸோ அந்த கன் ஃபைட் நடக்குமோ அந்த லைட்ஸ்ல இப்படி கொஞ்சமா அந்த ஸ்கிரீன் ஸ்பேஸை கம்மி பண்ணி தான் காமிப்பாங்கன்னு நினைச்சேன். பட் இந்த படத்துல நல்லாவே அதை விஷுவலா காமிச்சிருக்காங்க. பட் குவாலிட்டி அப்படின்றது எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்றத ஸோ இந்த படத்தோட ரிவ்யூல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வெல்கம் டு மூவி மேக்ஸ். இந்த படத்தோட ஸ்டோரியை வந்து மைல்ஸ் ஃபயரா பார்த்துடலாம். அதாவது என்னன்னா வந்துட்டு 1968 வியட்நாம் வார் வந்துட்டு உச்சகட்டத்துல இருந்த காலகட்டம். ஸோ அப்போ வந்து என்னன்னா வந்துட்டு கிரீன் பேரட் அப்படின்னு அழைக்கப்படுற அந்த அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் அவங்க வந்துட்டு ஸ்டார்டிங் சீன்ல மிடில் ஆஃப் த அந்த வியட்நாம் ஜங்கிள் அங்க இருந்து கால் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு ஆபரேஷனுக்கு அவங்க வந்திருக்காங்க. ஸோ அவர் கால் பண்ணி என்ன சொல்றாருன்னா, அந்த கமாண்டோட்ட என்னோட வந்த அந்த இன்னொரு சோல்ஜர்ஸ் வந்துட்டு பாம்பு கடிச்சிச்சு, எங்களுக்கு வந்துட்டு அவசர உதவி தேவை அப்படின்ட்டு கால் பண்றாரு. ஸோ அந்த அங்க பட் ஆனா வந்து இவங்களை சுத்தி வந்து ஒரு என்டேஞ்சர் ஸ்பீசியஸ், ஒரு அபாயகரமான அந்த கிரியேச்சர்ஸ், அதான் அந்த டைனோசர் வகை இந்த கிரியேச்சர்ஸ் தான் சுத்திட்டு இருக்கு. பட் அதை வந்து ஃபர்ஸ்ட் நல்லா காமிக்க மாட்டாங்க, அதுக்கு அடுத்து நல்லா காமிப்பாங்க. சோ அதனால வந்துட்டு இவங்களுக்கு ஆனா அது அவங்களுக்கு தெரியாது, இவங்க வேற ஏதோ பிரச்சனைல இருக்காங்க அப்படின்ட்டு தான் அந்த கமாண்டோ வந்து பதில் சொல்லுவாரு, சரி நாங்க அனுப்புறோம் அப்படின்ட்டு. சோ இதுக்கப்புறம் அவங்க அன்ட்ரேசபிள், என்ன ஆனாங்கன்னே தெரியல அந்த கிரீன் பேரட் அப்படின்ற அந்த சோல்ஜர்ஸ்க்கு. சோ இதுக்கு அடுத்து வந்துட்டு இன்னொரு நம்ம ரியான் குவாண்டன் அவர் தான் வந்து அவர் வந்துட்டு ஒரு குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸ் லீட் பண்ணிட்டு போயிட்டு ஒரு மிகப்பெரிய ரெஸ்கியூ ஆபரேஷன்ல இறங்கி அங்க உள்ள சோல்ஜர்ஸ் எல்லாம் மீட்டுட்டு வர்றாரு. சோ கன் ஃபைட் எல்லாம் நடக்குது. சோ வந்த உடனே வந்துட்டு நம்ம ஜெரிமி பியூபர் இருக்காருல்ல, அவர் தான் கமாண்டோவா இருக்காரு. அவர் வந்துட்டு ஒரு ஸ்கிரீமிங், ஒரு சைக்கோட்டிக் கமாண்டோன்னு சொல்லலாம். நான் ஒரு ஆர்டர் சொன்னா நீ எதிர்த்து பேசாம போகணும், என்கிட்ட டீடைல்ஸ் எல்லாம் கேட்கவே கூடாது அப்படின்ட்டு நம்ம ரியான் காண்டனை கூப்பிட்டு பல்ச்சர் ஸ்குவாட் அப்படின்னு ஒரு அந்த ஸ்குவாடுக்கு பேரே, அவங்க வந்துட்டு கழுகு மாதிரி எங்க இருந்தாலும் போய் தூக்கிட்டு வந்துருவாங்க ஆளை. ஸோ அவர் ரியான் காண்டன் தான் அதை லீட் பண்ணுவாரு. அந்த குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸ் வர அந்த மாதிரி கிரீன் பேரட் அப்படின்ற நம்மளோட அந்த சோல்ஜர்ஸ்க்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. நீ வந்துட்டு அந்த அந்த ஐசோலேட்டட் வேலி, அதாவது மிடில் ஆஃப் த ஜங்கிள்குள்ள அவங்க அங்க நாங்க சொல்ற ஸ்பாட்டுக்கு போய் அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்றத எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணு அப்படின்ட்டு இவர் டீட்டெயில் கேட்கிறாரு. அங்க நாங்க போறதுக்கு அங்க நீங்க அது என்ன இடம்னு தெரியல, வார்சோனா இல்ல எந்த மாதிரி டீட்டெயில் சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. நாங்க அதுக்கு மாதிரி தயாராயிட்டு போறோம் அப்படின்ட்டு. சொன்னதை மட்டும் செய்ய, தேவையில்லாம பேசாத, இதுதான் என்னோட ஆர்டர், முதல்ல கிளம்பு அப்படின்றாரு. அவரும் ஓகே சரி கமாண்டோ இவனை நம்ம என்ன டென்ஷன் ஆயிட்டு, சரி ஓகே சொல்லிட்டான் கேட்டுதான் ஆகணும் அப்படின்ட்டு டென்ஷனா கிளம்பி எல்லாரும் போறாங்க. ஸோ அங்க போய் இறங்கணும்னு தெரியுது இவங்க மட்டும் அங்க தனியா இல்ல. அங்க வந்து ஒரு ஆபத்தான அந்த கிரியேச்சர்ஸ், அந்த என்டேஞ்சர் ஸ்பீசிஸ், அந்த ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் ஸ்பீசிஸ் ஆன அதுல உள்ள அனைத்து வகையான டேஞ்சர்ஸும் அங்க இருக்குது. அதுக்கெல்லாம் இவங்களை ஹண்ட் பண்ண ஆரம்பிக்குது. இவங்க அதுல இருந்து சேசிங் கன்னிங் ரெண்டு தான், ரன்னிங் கன்னிங். அப்போ வந்துட்டு இவங்க வந்துட்டு அங்க அந்த ரஷ்யாவோட என்ன இதுக்கு மூல காரணம் கண்டுபிடிக்கிறாங்க. ஆபத்தான டைனோசரஸ் அதோட எல்லா ஸ்பீசிஸ் வகையுமே அந்த தீவு அந்த வேலிக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுல இந்த அதுக்கு அடுத்து வந்துட்டு அதுல இருந்தே வந்து உங்களுக்கு டைனோ ஆக்ஷன் அந்த இது ஃபுல்லா ஸ்டார்ட் ஆயிரும். கன் ஃபைட்டு தான், சேசிங் தான், அது படம் ஃபுல்லா வரும். ஸோ இதுக்கு அடுத்து இவங்க அதுல இருந்து தப்பிக்கிறாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட அந்த பேசிக் அந்த ஸ்டோரி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்த்தோம். அந்த படத்துல ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் என்னன்னா, இவங்க இந்த பட்ஜெட்ல, அதாவது என்ன சொல்றது, ஒரு 180 கோடி, சாரி 180
மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் எங்க இருக்கு, 7 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் எங்க இருக்கு, என்ன ஒரு மலைக்கும் ஒரு இதுக்கும் ஒரு மடுவுக்கும் உண்டான வித்தியாசம். ஸோ அதுல வந்துட்டு இவங்க வந்துட்டு அந்த நான் கூட நினைச்சேன் வந்து ரொம்ப லோ குவாலிட்டி, அதாவது ரொம்ப மோசமா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ரொம்பவும் படு கேவலமா அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த நம்ம வந்துட்டு என்ன சொல்றது, உடார் ஆப்டர்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு நல்லாவே காமிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து அது மேக்சிமம் இவங்க எந்த மாதிரி கவர் பண்ணிருக்காங்கன்னா வந்துட்டு அந்த ஷேடோஸ், அப்புறம் நைட் ஷூட்டு, அப்புறம் அந்த நைட் லைட்டு ரொம்ப டார்க்கா எடுக்காம ஃபர்ஸ்ட்லாம் அப்படிதான் காட்டுறாங்க. அதெல்லாம் நல்லா இருக்கு. பட் ஒரு சில இடங்கள்ல அது நமக்கு தெரியுது, அந்த மிங்கிளாக அந்த கிராபிக்ஸோட குவாலிட்டி ரொம்ப லோவா இருக்கிறது. ஆனாலுமே டீசெண்டா இருக்கு. ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு அடுத்து வந்து டீரெக்ஸ் டீரெக்ஸ் எல்லாம் வந்துட்டு வந்து ஒண்ணு இல்ல 2 வரும். குறிப்பா அந்த இதப்பெல்லாம் வேற லெவல்ல இருக்கும் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ்ல எல்லாம். ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கு. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவு அந்த கமாண்டோ அந்த லீட் பண்ணக்கூடிய அந்த கேரக்டர் நடிச்ச நம்ம ரியான் குவாண்டன் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ். அதாவது கரெக்டா பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் இதுல எல்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. அடுத்து வந்து நம்ம ஜெரிமி ஹெல்ஃபர், அவங்க தான் வந்துட்டு அந்த ரஷ்யன் சயின்டிஸ்டோட ஒய்ஃபா வர்றாங்க. அவங்களுமே வந்துட்டு கிளைமேக்ஸ் வர இந்த படத்தோட மேக்சிமம் அவங்க 2 பேர் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஹையர் ஆர்மி சீஃபா வரக்கூடிய நம்ம ஜெரிமி பீஃபர், அவருமே நல்லா நடிச்சிருக்காரு. ஸோ அடுத்து இந்த படத்துல முக்கியமா வந்துட்டு அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் அது ரொம்ப நல்லாவே இருந்தது. பட் இது போக வந்துட்டு இவங்க காமிக்கக்கூடிய அந்த ஸ்பீசியஸ், குறிப்பா அந்த உட்டாராப்டஸ், வெலாசிராப்டஸ், அப்புறம் டீரெக்ஸே வந்துட்டு கிளைமேக்ஸ் அந்த டபுளா காமிக்கக்கூடிய அந்த சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாம இவங்க வந்துட்டு டைனோசர் அப்படின்ற அந்த இதை தாண்டி வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஹாரர் அப்படின்ற எலிமெண்ட்ஸ் மாதிரி வந்து ரத்தம், பிளட் ஸ்பிளாட்டரிங் சீன்ஸ் ரொம்ப இருக்கு இந்த படத்துல. அதுவுமே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் தான். அப்புறம் இந்த படத்துல அந்த காட்டக்கூடிய அந்த காட்ஸாலா கோட்டஸ் அப்படின்ற அந்த பறவை இனம் இருக்குல்ல, அது ரொம்ப நல்லாவே இருந்தது. அப்புறம் டைனோசியஸ், அந்த சின்ன ஸ்பீசிஸ் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஸ்பீசிஸ், அது மட்டும் இல்லாம இந்த ஸ்பீசிஸ் எல்லாம் அந்த ஹேரியாவும் காமிச்சிருக்காங்க. ஸோ அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இது எல்லாமே இந்த படத்தோட பாசிட்டிவ் தான். ஸோ சரி, இந்த படத்துல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமான பிரச்சனை இந்த படத்துல இருக்காதான் என்னன்னா ஸ்டோரியில எந்த டீட்டெயிலிங்குமே கிடையாது, பேக் ஸ்டோரி கிடையாது. ஒரு அவங்க மார்பின் யூஸ் பண்ண மாதிரியான ஒரு கேரக்டர் ட்ரிசியா ஹெல்ஃபர். ஸோ இது மட்டும் இல்லாம கேரக்டரைசேஷனை டெவலப் பண்ணல. மெயினா ஒரு கேரக்டர் வந்து டெவலப்பா இருக்கணும்ல, அப்படி இல்ல ஜஸ்ட் போறோம், சம்பவம் நடக்குது, இதுதான் வந்துட்டு தொடர்ந்து இந்த படத்துல வந்துகிட்டே இருக்கும். ஆக்ஷனு, ரன்னிங், சேசிங், இதுதான் இந்த படம் ஃபுல்லாவே இருக்கும். ஸ்டோரி அப்படின்றத சுத்தமா அந்த எலிமெண்ட்ஸே காலி. அடுத்து ஸ்கிரீன் பிளேயுமே சரி, கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் அந்த படம் ஓடுது. 2 மணி நேரம் 15 நிமிஷம். அப்ப பாத்துக்கோங்க. சோ ஒட்டுமொத்தமா இந்த படம் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்களா, என்ன பொறுத்தளவு இந்த படம் வந்துட்டு ஜுராசிக் பார்க், அந்த டைனோசர், அந்த பிரான்சைஸ் படங்கள் எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு இந்த படம் வந்துட்டு ஒரு ஆவரேஜ் வாட்ச் அப்படின்னு சொல்லுவேன். சோ மித்தபடி காமன் ஆடியன்ஸை பொறுத்தளவு இந்த படம் வந்துட்டு ஒரு ஆவரேஜுக்கும் கீழே அப்படின்னு தான் சொல்லுவேன். சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.